அண்மை செய்தி. கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் அக்கட்சியில் இருந்து விலகி சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள செவ்வந்தி இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் அருண். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருந்து திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் அந்த கட்சியிலிருந்து விலகி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய முன்னிலையில் அதிமுகவில் தங்களை இணைந்து கொண்டனர். சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய இல்லமான செவ்வந்தி இல்லத்திலே அதாவது கழகத்தினுடைய தற்காலிக அவைத் தலைவரும் துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கே.பி. முனுசாமியுடைய ஏற்பாட்டிலே கிருஷ்ணகிரி மாவட்ட திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் அந்த கட்சியில் இருந்து விலகி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். குறிப்பாக கிருஷ்ணகிரி நகர திமுக முன்னாள் தலைவர் முன்னாள் நகர செயலாளருமான எஸ்.கே. நவாப், அதே போன்று எஸ்.கே. பரிதா நவாப் உள்ளிட்ட ஏராளமான திமுக நிர்வாகிகள் ஏறக்குறைய 50க்கும் மேற்பட்டோர் அந்த கட்சியில் இருந்து விலகி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய முன்னிலையில் இணைந்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியின் போது பாசறை மாவட்ட கழக செயலாளர் கே.பி.என். சதீஷ்குமார், அதே போன்று கிருஷ்ணகிரி நகர செயலாளர் திருமதி கேசவன், ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்செல்வன், அம்மா பேரவை செயலாளர் எஸ்.எம். மாதையன், எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் பால்ராஜ், அதே போன்று ஒன்றிய செயலாளர் உள்ளிட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள் ஏராளமானோர் உடன் இருந்திருக்கிறார்கள். அதிமுகவில் இணைத்துக் கொண்ட அனைவருக்கும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். கழகத்தினுடைய தொண்டை அணிவித்து எதிர்காலம் சிறப்பாக இருக்கிறது, மக்களுக்காக உங்களுடைய தேவையை தொடர்ந்து நீங்கள் கழகத்திலே பணியாற்ற வேண்டும் என்ற வாழ்த்துரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வாழ்த்து தெரிவித்ததோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடுத்துக் கொண்ட அனைவருடன் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.